மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் OPS அவர்களும் சிறப்பான முறையில் வழிநடத்துகிறார்கள். நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களது உள்ளாட்சித்துறைக்குட்பட்ட அனைத்து துறைகளையும் அழைத்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி மழை பெய்த பகுதிகளிலும் இனி வரக்கூடிய மழை வெள்ளத்தால் எந்த பகுதியும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்கள். தொடர்ச்சியாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க ஆலோசனைப்படி இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகராட்சியிலே உள்ளாட்சித்துறைக்குட்பட்ட நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை உட்பட்ட அனைத்து பகுதிகளும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12 மாநகராட்சிகள் 124 நகராட்சிகள் 528 பேரூராட்சி 385 யூனியனுக்கு உட்பட்ட 12524 ஊராட்சிகளும் உட்பட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. பல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்திருக்கிறோம். எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் 1894 கிலோமீட்டர் நீளத்துக்கு 7351 வடிகால்கள் பராமரிக்கப்படுகிறது. ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் 1300 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் தூர்வார உடனடியாக நடவடிக்கை எடுக்க, அதேபோல சிறு சிறு பாலங்களும் சரி செய்ய உடனடியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்லாந்து நாட்டிலிருந்து ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் தருவிக்கப்பட்ட ஆம்பிபியன் வாகனம் மூலம் ஆகாய தாமரைகள் அகற்றும் பணியும் சகதிகள் அகற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து 19.5 கோடி மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட 3 ரோபோட்டிக் வாகனம் மூலம் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட மாண்பு புரட்சித் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது 4 பிரிவுகளாக மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் என்று அப்பொழுது அறிவித்தார்கள். அதிலே முதற்கட்டமாக 1323 கோடி மதிப்பீட்டில் உலக வங்கி நிதி மூலம் 403 கிலோமீட்டர் நீளம் வடிகால் அமைக்கும் பணி எடுக்கப்பட்டு 387 கிலோமீட்டர் நீளமுள்ள பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. அதேபோல இன்றைக்கு மற்ற பேஸ் எல்லாமே இன்றைக்கு KFW அதேபோல இன்றைக்கு உலக வங்கி போன்ற இடங்களிலே நிதி பெறுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நான் சமீபத்தில் நானும் செக்ரட்டரி நம்முடைய சென்னை கமிஷனர் எல்லாம் இன்றைக்கு பிலிப்பைன்ஸ் மணிலாவுக்கு சென்ற பொழுது அங்கே ADP வங்கியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று இந்த சென்னை மாநகராட்சியுடைய மழைநீர் வடிகாலுக்காக நிதி தேவை என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டு வந்தோம். முதலமைச்சர் உத்தரவு அதுவும் கூடிய விரைவில் கண்டிப்பாக அதை சாங்ஷன் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அதுவும் கூடிய விரைவில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல பிற மாநகராட்சிகள் சென்னை தவிர 11 மாநகராட்சிகள் 124 நகராட்சிகள் மொத்தம் 14,013 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் உள்ளது. இதில் இன்று வரை 12,949 கிலோமீட்டர் நீளம் தூர்வாரப்பட்டுள்ளது. நீர்வரத்து கால்வாய் 813 கிலோமீட்டர், அதில் 590 கிலோமீட்டர் நீளம் தூர்வாரப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தலா ஒரு ஆம்பிபியன் வாகனம் வெளிநாட்டிலிருந்து விரைவில் வாங்கி இப்ப சென்னை போலவே அந்த பகுதிக்கும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 8 மாநகராட்சிகள் மற்றும் 19 நகராட்சிகளில் 31 ஜெட்ரானி இயந்திரமும் 14 தூர்வாரும் இயந்திரங்களும்
13.21 கோடியில் வாங்கப்படும். இது புதிதாக இதெல்லாம் வாங்க போறோம். 528 பேரூராட்சிகளில் மொத்தம் 7,284 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால்கள், இதுவரையில் 5,826 கிலோமீட்டர் வடிகால்கள் தூர்வாரப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் நடந்து வருகிறது. அதேபோல சென்னை குடிநீர் வாரியம் மூலமாக கழிவுநீர் இயந்திரங்கள், பாதாள சாக்கடைகளில் ஏற்படும் கழிவுநீர் அடைப்பு மற்றும் தூர் வாருவதற்கான கீழ்கண்ட இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது. ஜெட்ரானிங் 113 இயந்திரங்கள், ஜெட்டிங் மற்றும் சக்சன் 32 இயந்திரங்கள், சூப்பர் சக்கர் 44 இயந்திரங்கள், தூர்வாரும் இயந்திரங்கள் 245, கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் 12, மொத்தம் 446 வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அதேபோல இந்த கூட்டத்தில் பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பம்ப் செட் எல்லா பக்கம் தயார் நிலையில் இருக்குது. கூடுதலாக இப்ப மழை நம்ம எதிர்பார்த்த விட கூடுதலாக வந்ததுன்னா எல்லா பக்கம் அதை வாடகைக்கு எடுக்கக்கூடிய இடங்களையும் கண்டறிஞ்சு தயார் நிலையில் வைக்க சொல்லி நாம இப்ப அறிவித்திருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு பக்கம் குழு அமைக்க சொல்லியிருக்கோம். அது பூராமே உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ்ல கொடுப்பாங்க. அதுல 6 மணிக்கே போய் எல்லா பக்கம் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம். இப்ப தொற்று நோயெல்லாம் முழுமையாக கட்டுப்பாட்டு இருக்கு. இன்னும் அதையும் வேகமாக இனி மழை இப்ப நிறைய பக்கம் பெய்து இருக்குது. அதே போல காவிரி ஆற்றில், பவானி ஆற்றில் பல்வேறு இடங்களில் எங்களுக்கு தண்ணீர்ல போய் ஓரங்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கெல்லாம் தொற்று நோய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணம் அதையும் இன்றைக்கு குழுவாக அமைத்து தடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல இனி எதிர்வரக்கூடிய சென்னை பகுதியில், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் போன்ற பகுதிகளெல்லாம் மழை அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை வந்தால் அங்கங்க இந்த கேம்புகள் நம்ம தயார் நிலையில் வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறோம். அங்க உணவு தயாரிக்கக்கூடிய கூடங்கள் எல்லாமே தயார் நிலையில் வைக்கக்கூடிய உத்தரவை இப்பொழுது வழங்கியிருக்கிறோம். நிவாரண மையங்கள்லாம் தயார் நிலையில் இருக்கும். அதுக்கு தேவையான குடிநீர் எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்களுக்கு பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறோம். அதுல பூரா உங்களுக்கு அந்த நாங்களுடைய அறிவிப்புல வரும். காய்ச்சிய குடிநீர் குடிக்க வேண்டும். அதே போல நேற்று முதலமைச்சர் கூட்டத்திலேயும் கூட பல்வேறு ஆக்கிரமிப்புகள் நம்ம எல்லாமே நிறைய எடுத்துக்கிறோம். அது கூட விடுபட்ட ஏதாவது இருந்தாலும் உடனடியாக எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதுவும் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறோம். அதே போல 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையும் கண்டிப்பாக தயார் நிலையில் இருக்க வேண்டும், ஓபன் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முழுமையாக 24 மணி நேரம் கட்டணமில்லா தொலைபேசி இயங்கப்படும் என்பதை உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல முழுமையாக எல்லா பக்கமே அந்த குழுக்கள் அனைத்து துறைகளும், மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, எல்லா துறையும், அதே போல வருவாய்த்துறை போன அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து குழுக்கள் அமைக்க சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அனைத்தும் சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும். வருகின்ற பருவமழை சிறப்பான முறையில் அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் ஆணைக்கிறங்க எதிர்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. சென்னையில் எடுத்தோம்னா நிறைய இடங்களில் நீங்க சொன்ன மாதிரி மழைநீர் வடிகால் பணிகள் முடிஞ்சிருக்குது. சில இடங்களில் இன்னும் கூட முடிவடையாமல் நடந்துட்டு இருக்கு. பெரிய அளவு பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மனப்பாக்கம் ஒண்ணு. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டில்லும் அந்த கால்வாய் பணி நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் முடியல. முடிஞ்ச ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா குப்பை தான் தம்பா இருக்கு. கிளீன் பண்ற மாதிரி முகலிவாக்கத்தெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா தண்ணி போகவே போகுது. அந்த அளவுக்கு எல்லாம் இதுவாயிருக்கு. இதெல்லாம் எப்போ சரி செய்யப்படும்? குறிப்பா சொல்ற இடத்த நம்ம மறுபடியும் ஆய்வு பண்ணி சொல்றோம். கால்வாய் பணி தான் நடந்துருக்கு. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் முடிஞ்சிருக்கு. கால்வாய் பணி நடந்துருக்கு. அதுக்கு மான்சூன் அதான் இப்ப நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இப்ப நம்ம சென்னையை பொறுத்த அளவுக்கு இங்க இருக்கு மெயினா நம்ம ஆகஸ்ட் 15 நம்ம ஒரு பேஸா வச்சுக்குவோம். ஆகஸ்ட் 15 முடிஞ்சதுமே அது தூர்வாருவோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த மழை வர்றதுக்குள்ள அது முடிக்கக்கூடிய ஒரு பேஸா எப்பவுமே சென்னை ஆரம்பம். இப்ப நம்ம எடுத்து உத்தரவிட்டுட்டோம். நீங்க சொன்ன இடத்துல கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பி, ஆமா, எடுத்து டீம் அனுப்பி உடனே எடுக்க சொல்லலாம். அந்த மாதிரி அது இப்போ கமிஷனர் சொல்றது பாத்தீங்கன்னா மழைநீர் வடிகால் பணி முடிஞ்சிருச்சு. இந்த கால்வாய் பணி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம், டீம் அனுப்பி பார்க்கலாம். அதே போல சென்னையில தாழ்வான பகுதிகளில் அதிக அளவுல மழை வரும்போது தண்ணீர் தேக்கங்கிறது அதிகமாயிடுது. குறிப்பா இந்த பள்ளிக்கரணை போன்ற பகுதிகள்லாம் அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் வெளியேற முடியாமல் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல கூவம் நதி கரையோட இருக்கக்கூடிய மக்களும் சரி, அடையாற்றின் கரையோட இருக்கக்கூடிய பகுதி மக்களும் சரி, அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது? இதுக்கு நம்ம முன்னாடி மழை பெய்யும் போது நம்ம சூழ்நிலை இருந்தது. ஆனா சில இடங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தாழ்வான பகுதியில் நமக்கு வீடு கட்டியிருக்காங்க. அது ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ நம்ம கூவம் ஓரத்தில் நீங்க கேட்கறதுக்கு இப்ப நம்ம போன தடவை அந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட இப்ப இந்த இடைக்காலத்தில்
7000க்கு மேற்பட்ட குடிசைகள் அந்த வீடுகள் அகற்றப்பட்டு இப்ப வீடு கொடுத்து அவங்கள ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இதே பெரிய ரெக்கார்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இருந்தவங்களை பூரா நம்ம ஷிஃப்ட் பண்ணிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதே போல இந்த பள்ளிக்கரணை போன்ற இடங்கள்ல தாழ்வான பகுதியாக இருந்தாங்க கூட அதுக்கும் ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ணி. ஆனா ரொம்ப அதிகமா மழை பெய்யும் போது இப்ப நம்ம கேரளாவில் ஒரு உதாரணம், ஒரு கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மழை பெய்யும் போது அவங்க வந்து ஒரு 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 தாழ்வான ரொம்ப பகுதி, அந்த பகுதியை வந்து மழைநீர் வந்து ரொம்ப தேங்கித்தான் போகும். அதே போல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னை வந்து மழை வந்ததுன்னா ஒரு 20 நாள் 1 மாசம் தண்ணி அப்படியே இருக்கு, அப்புறம் தான் வெளியே போகும். இப்ப அப்படி இல்ல. நமக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 இடங்கள்ல நம்ம தேங்கிச்சு. அதை குறைச்சு ஒரு 300 இடங்களா கொண்டு வந்துட்டோம். அதை குறைச்சு 300 இடங்கள் கொண்டு வந்தோம். அதுக்கும் வந்து ஸ்கீம் போட்டுக்கிறோம். நம்ம சாமாட்டை ட்ரெயின் கட்டி முழுமையாக நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் ரொம்ப அதிகமா அது வந்து ட்ரெயின் கட்டினாலும் போய் சேர முடியாத இடங்கள்ல நம்ம வந்து ஜென்செட் நிரந்தரமா பண்ணி மழை வந்து இப்போ பாதாள சாக்கடை திட்டத்தை, அதாவது நம்ம சுரங்க நடைபாதை எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கு. அது கூட வந்து நிரந்தரமா ஜென்செட் வச்சு வந்து செக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. இல்ல இப்ப வந்து நமக்கு மொத்தமா உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ் எல்லாம் பொதுவாக கொடுக்க. நான் சொல்றது 446 வந்து எங்களுடைய குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தை பத்தி நான் சொன்னேன் 446. அதே போல எல்லா மாநகராட்சி நகராட்சி எல்லாமே பிரஸ் ரிலீஸ் உங்களுக்கு எல்லாமே டோட்டலா கொடுத்து சொல்லியிருக்கேன், பொதுவாக கொடுத்து சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து வாடகைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது நமக்கு எல்என்டி இந்த மாதிரி கம்பெனியில பெரிய பெரிய ஜென்செட் அவங்க இருக்கு, அதையும் சொல்லி அலாட் பண்ண சொல்லியிருக்கோம். எப்ப அப்படிதான் எடுப்போம். அப்படி பெரிய பெரிய கம்பெனிஸ், அதே போல நம்ம சிட்கோ 51 எஸ்டேட் இருக்கு, அங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அலாட் பண்ண சொல்லியிருக்கோம். அங்க பெரிய பெரிய ஜென்செட் எல்லாமே எடுத்து பண்ண சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நமக்கு எங்கெங்க தேவைப்படும் அந்த அளவுக்கு எடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை. டோட்டல் உங்களுக்கு ஃபிகர் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கணும். இல்ல அது வந்து அப்பவே அது தவறு. அதாவது ஒரு கட்டம் இப்போ அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில வந்து இது அப்ப இருந்தே ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு தான் அப்ப இருந்தே சொல்லிட்டாங்க. நான் அப்ப வந்து பல்லாவரம் 2015 அந்த பிளட்ல வந்து அங்க தாம்பரம் ஏரியாவில் நான் இன்சார்ஜ், நான் எனக்கு அம்மா இருக்கும், எனக்கு தாம்பரம் ஏரியால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்சார்ஜ் பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரி வந்து தண்ணி வந்து வருது. அது குறிப்பிட்ட அளவுக்கு மேல போல திறந்தே விட வேண்டியதில்லை, அப்படியே வழிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலை அப்ப இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட ஏரிகள் வந்து செம்பரம்பாக்கம் அந்த இது ஏரியிலிருந்து வரக்கூடிய அந்த ரிவர்ல வந்து இந்த தண்ணி எல்லாமே நாங்க இருக்கும்போது தாம்பரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துல வந்து 52 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அப்படியே பைப் மாதிரி அப்படி தண்ணி விழுந்தது. இது எல்லாம் அதுக்கு போய் அதெல்லாம் ஒட்டுமொத்தமா இங்க வந்ததா அது அப்ப இருந்தே ஒரு தவறான வந்து 1 லட்சத்துக்கு மேல தண்ணி போச்சு. அது வரக்கூடிய கொள்ளள தாண்டி ஒரு தவறான அது தகவல் அப்ப சொல்லிட்டு நாங்க ஸ்பாட்ல இருந்தோம். ஸ்பாட்ல இருந்தது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளுக்கு உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் முதற்கொண்டு ஒரு சில பேர் எங்க கூட இருந்தாங்க. மத்த யாருமே அங்க உள்ள வர முடியல. நாங்க 3 பேர், நானும் அது இப்ப பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர் 3 பேர், நாங்க உள்ள போய் சில பேர் காப்பாற்ற எங்க போட்டு நாங்களே ஒரு மாதிரி சொல்லல. அதே போல பாத்தீங்கன்னா நல்லா நம்ம ஜூ இருக்கு, ஜூ இருக்குல்லங்க, வண்டலூர் பக்கத்துல ஒரு ஐடி வேலை முடிச்சு வரக்கூடிய 3 பேருந்து நின்றுச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான் போயிருந்து காவல்துறை மட்டும் பெரிய பெரிய செயின்வீல் பொக்லின் வச்சு எடுத்தோம். அங்கெல்லாம் யாருமே வர முடியல, போன் எல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஸ்பாட்ல இருந்து பார்த்தோம். அது அப்ப இருந்தே அப்படி ஒரு சூழ்நிலையா இருக்காங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெல்டா மாவட்டத்தில் தண்ணி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை தெரியாதுல்ல, இப்போ ரிவர்ல முழுமையா போயிட்டு இருக்கு. ஒரு அதிகமா இது பார்க்கும்போது கடலுக்கு போயிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒன்று ரோட்ல கடமடைக்கு தண்ணி வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கடமடை அந்த பகுதிக்கு எப்பவுமே வந்து தண்ணி கொடுக்கும்போது 120 நாள் அப்படி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஒரு கொள்ளளவு இப்ப ரிவர் போயிருந்தா பக்கத்துல சைடில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலில் அது போகும்போது கால்வாயில் போகும்போது எப்படின்னா உங்களுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அங்க விவசாயிகள் அங்க இருக்கக்கூடிய குளங்களை போய் நிறைப்பாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு போக முடியும். ஒவ்வொரு படிப்படியா நிறைஞ்சிட்டு போய் தான் கடைசிக்கு போய் சேரும். இப்போ அதே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப எதுவுமே இல்லை. இப்ப முதலமைச்சர் வந்து நல்லா செஞ்சு இப்ப மழை நல்லா பெஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா நடவடிக்கை இல்ல அதுல அது காரணம் இல்லைன்னு சொல்ல வர்றேன். தூர் எல்லாம் மாறி இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி போய் சேர்றதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி தண்ணி போய் சேரவே இல்லை. ஆனா இப்ப வந்து விமர்சனம் வைக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் இது விமர்சனமாக வைக்கப்படுது. இல்ல நீங்க ஒண்ணு சொல்றேன், நான் வந்து ஒரு மெயின் வந்து ஆறு போயிட்டு இருக்கு.
ஒரு கால்வாய் போகுது. போற வழியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய குளங்களை நிறைக்காம எப்படி கடைசியில் போய் சேரும்? இப்ப நம்ம பயிர் இருக்க எடுத்து விடுறோம்னா அதுக்கு காலம் 110 நாள் தான். நீங்க கலெக்டா இருந்தாங்க. அதுதான் ஒரு பேஸ் ஆன இதுக்கு எப்பவுமே காலங்காலமா இருக்கிறது தான். இப்போ ஒரு கால்வாயில தண்ணி மழை நிறைய ஆறுல போயிட்டு இருக்கும் போது இல்ல ஒரு கூடுதல் கால்வாயை விட கூடுதல் எப்படி தண்ணி எடுத்துட முடியும்? தண்ணி குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துட முடியாது. போற வழி இருக்கும்போது ஸ்டில் ஆயிட்டு தான் போகும். இதுதான் பேஸ். இதுதான் அவர் கம்பரமாக்க எரிக்கு. ஆகவே அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு உடனடியாக தவறுன்னு நீங்க ஏதாவது எங்களுக்கு தெரியாம இருந்தா ஏதாவது ஒரு சில பதில் தூர்வாராம இருந்தாலும் முதலமைச்சர் தூர்வார சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா மனசாட்சி உட்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும். நானும் சொல்றேன், எங்களுடைய கோவை மாவட்டத்திலையும் கூட இந்த தடவை குடிமராமத்து மற்றும் விவசாயிகள் மண் எடுத்தது காரணமா பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் நிறையக்கூடிய எங்க நொயிலாத்து வரக்கூடிய அந்த குட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாளைக்கு கூட ஒரு 6 நாள் 7 நாள் கூடுதலா தான் நிறைக்க முடிஞ்சது. கூடுதலா தண்ணி எல்லா பக்கம் சேவிங்ஸ் ஆயிருக்குது. உண்மையாலுமே யாருமே செய்யாத மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் செஞ்சு இன்னைக்கு எல்லா பக்கம் ஸ்டோரேஜான குட்டைகள் ஏரிகள்ல கூடுதலா தண்ணி தேங்கி இருக்குது. நன்றி.